அபர்ணாவோட புருஷன் இந்த சென்ட் கிஃப்ட்டா வந்தத பார்த்து நம்மள யாரோ கொல்ல பார்க்குறாங்கன்னு நெனச்சு அலறிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி இந்த ஏசி ஆஃப் ஆன விஷயத்துல அபர்ணாவ தான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. இந்த சென்ட்டும் அவன் பக்கம் தான் இப்ப திரும்புது. அபர்ணா உட்காந்துருக்கும்போது இந்த புருஷனோட தம்பி வந்து பேசுறான். "என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள தெரியாம சந்தேகப்பட்டேன். அண்ணன் வந்து ரொம்ப ட்ராமடைஸ்டா இருக்காரு. அவர கூப்பிட்டுக்கிட்டு நான் எங்கேயாவது கவுன்சிலிங் போலாம்" அப்படின்னும்போது, "அதெல்லாம் என்னால வர முடியாது. நான் தான் உங்க குடும்பமே கிடையாது. நான் டைவோர்ஸ் வாங்க போறேன்னு" சொல்லிடுறா. அபர்ணாவும் புருஷன்காரன் தூங்குனதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம இந்த சென்ட் பாட்டில குப்பை தொட்டிலேருந்து எடுத்துட்டு வந்துடுறா. இந்த சென்ட் பாட்டில அமிச்ச பொண்ண காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் ரமா. அவங்க அம்மா கூட உட்காந்து அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. இந்த பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்திருக்கும். அந்த பையன் வந்து இந்த பொண்ண போட்டு கன்னத்திலேயே அறைஞ்சிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறான். "இவ என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? இவ ரொம்ப கேவலமான ஆளு. நான் விட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இந்த பொண்ணு கதவ சாத்தி அழுதுகிட்டு இருப்பா. இப்ப சாப்பிடும்போது கூட அதே நெனப்பிலேயே இருக்கா. அபர்ணாவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா, "என் புருஷனுக்கு அந்த பூனா மட்டும் தான் அலர்ஜி. இந்த சென்ட்டுக்கெல்லாம் அலர்ஜி கிடையாது. நான் படிச்சிருக்கேன். சென்ட்ட வச்சு பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வர முடியும்னு. இவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த சென்ட்ட யாரோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா வீட்ல இருக்க யாரும் கிடையாது. இத நான் சீக்கிரமா கண்டுபிடிப்பேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கா. அபர்ணாவும் அந்த புருஷனுக்கு வந்த கிஃப்ட் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா, பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்க புதுசா குடி வந்திருக்காங்க. அவங்க குடுத்ததுன்ன உடனே, இவளும் கிளம்பி அங்க போய் பார்த்தா, அந்த அபார்ட்மெண்ட்ல தான் அந்த ரமா பொண்ணு இருக்கா. அவளும் ஹீரோயின பார்த்த உடனே ஷாக் ஆகி நிக்கிறா. நம்ம மாட்டிறக்கூடாதுன்னு ரமாவும் அபர்ணா உள்ள டீ குடிக்கிறதுக்காக கூப்பிடுறா. உள்ள போய் இவ டீய போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் அபர்ணாவோட புருஷன் ஞாபகம் இவளுக்கு வருது. என்னன்னா ஒரு டைம் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு அரேஞ்ச் மேரேஜும் ஃபிக்ஸ் ஆயிருந்திருக்கும். அப்ப அவன் நைஸா பேச்சு போடுறான். "அரேஞ்ச் மேரேஜெல்லாம் அவசரப்பட்டு பண்ணாதம்மா. நெறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பாருன்னு" சொல்றான். அது மட்டும் இல்லாம "எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நான் இன்னைக்கு நைட் அங்க போறேன். நீ வரியான்னு" கேட்குறான். இந்த பொண்ணு வரமாட்டேன்னு தான் சொல்றா. ஆனா இவனும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த பொண்ணை கெஸ்ட் ஹவுஸுக்கு வர வச்சிடுறான். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே டீயை போட்டு வந்து அபர்ணா கிட்ட கொடுத்துட்டு இவ பேச உட்கார்றா. அப்ப அபர்ணா கேட்குறா, "நீங்க தானே கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தீங்க. அதுக்குள்ள எதுவும் லெட்டர் வச்சு கொடுத்தீங்களான்னு" கேட்கும்போது, "நான் ஏங்க வச்சு கொடுக்க போறேன்னு" சொல்றா. ஆனா அபர்ணாக்கு இந்த பொண்ணு மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அபர்ணாவும் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி, "உனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சுல்ல, அந்த நம்பர் நான் ட்ரூ காலரில் போட்டு பார்த்தேன். மனோரமான்னு ஒரு பேர் வந்தது. அவங்கள கண்டுபிடிக்க முடியுமான்னு" கேட்கும்போது, "எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவர் மூலயமா ட்ரை பண்ணலாமான்னு" ஃப்ரெண்டு கேட்டா. "இல்ல அதெல்லாம் வேணாம். இது வந்து பெரிய இஷ்யூ ஆகிடும். நம்ம அப்படிலாம் போக வேணான்னு" சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவங்க புருஷனை பார்க்கறதுக்கு காலேஜ் ஸ்டாஃப் எல்லாமே வந்திருக்காங்க. இவங்களும் போய் பேசுகிறாங்க. அவங்க கிளம்பும்போது அபர்ணா கிட்ட வந்து சொல்கிறாங்க, "அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நாங்கள் தெரியாமல் பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். என் காலேஜில் புதுசாக ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துருக்கா. அந்த பொண்ணு தான் இந்த பூவை கொடுத்தான்னு" உடனே அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ரமான்னு சொன்ன உடனே இவளுக்கு இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தோணுது. அப்புறம் நான் இந்த விஷயத்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே, "அந்த பொண்ணு அபார்ட்மெண்ட் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கா. இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு" இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்மளுக்கு ரமாவை காட்டுறாங்க. அவள் இந்த புருஷனுக்கு அமிச்ச சென்ட்டை எடுத்து அவன் ஃபோட்டோவில் அடிச்சுட்டு, "இது எங்கள் அப்பாவை மட்டும் ஞாபகப்படுத்தலை. நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு கூட நான் இதை யூஸ் பண்ண போகிறேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கா. அபர்ணாவும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரு ஹேக்கரை கூட்டு வந்து அந்த ஃபோன் நம்பர் எந்த ஏரியாவில் இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. அது பக்கத்து வீட்லேயே தான் இருக்குது. அது ரமா வீடு தான் சொல்லி அபர்ணா முடிவு பண்ணுறா. அபர்ணாவும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு ரமா இல்லாத டைமுக்கு போகிறாங்க. ரமாவோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு அவளை பற்றியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபோனை வாங்கி, "உங்கள் நம்பரை கொடுங்க. நாங்கள் வந்து அப்பப்போ கால் பண்ணுறோம்" அப்படின்னு சொல்லி அவங்க நம்பரை வாங்கி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா, அது வேறு நம்பராக இருக்குது. அப்போ இவங்களா இருக்க மாட்டாங்களோன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அபர்ணாக்கு காலேஜ் பசங்களாம் ஃபோன் பண்ணி, "இறந்து போன பொண்ணுக்காக கேண்டில் ஏற்றி நாங்களாம் நடக்க போகிறோம். நீங்கள் வரீங்களான்னு" கேட்கும்போது, "நான் யோசிச்சு சொல்கிறேன்னு" சொல்லிடுறா. வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ புருஷனோட பெட்டுக்கு கீழே ஒரு நோட் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா, இவனுக்கு வந்த மாதிரியே அதுலேயும் லெட்டர் இருக்குது. அந்த டைமில் புருஷனோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா, ரமா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த லெட்டரில் இருக்க அதே வார்த்தையை அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் இப்போ ரமாதான்னு கன்ஃபார்ம் பண்ணி ரமா வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நைட்டு ரமா வந்து அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுக்குள்ளே லெட்டரில் எழுதி வச்சுருக்காங்க, "எல்லாருக்கும் வலிகள் இருக்குது. நம்ம 2 பேரும் நேரில் பார்த்து பேசுவோம்னு" சொல்லிட்டு. அப்புறம் நான் ரமாவோட நம்பரே வாங்கி அதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு டீ கடைக்கு வர வச்சுருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் ரமா தனக்கு நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா அபர்ணா கிட்ட. அபர்ணா புருஷன் வந்து மீட் பண்ணும்போது, "நான் உன்னை லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு" கேட்டிருப்பான். இவன் வேணான்னு சொல்லும் போது அவன் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். இந்த விஷயம் அவங்க 2 பேருக்குள்ள தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் கேட்குறதெல்லாம் ரமா பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா. ஃபோட்டோ, வீடியோ கால்னு ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு டைமில், "நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் டிவோர்ஸ் வாங்குங்கன்னு" சொல்லி கேட்டு இருந்திருப்பா. அவன் என்ன சொல்லியிருப்பானா, "நீ என்ன டிவோர்ஸ்லாம் கேட்குற? நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு" சொல்லி இந்த பொண்ணோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்கிட்ட அனுப்பி விட்டுருந்துருப்பான். அந்த பையனை வீட்டுக்கு வந்து ரமாவை அசிங்கமாக திட்டிட்டு அவங்க அம்மா முன்னாடியே டென்ஷன் ஆகி சண்டை போட்டு போயிருப்பான். அன்னைக்கு நைட்டே அபர்ணா புருஷன் ரமாவுக்கு கால் பண்ணி, "இப்போயாவது இந்த ஃபோட்டோவை ஒருத்தனுக்கு தான் அனுப்புனேன். இதை வைரல் ஆக்கி ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டுருவேன். இன்னொரு தடவை என் பின்னாடி வராத. நமக்குள்ளே முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. செக்ஸ் நடந்ததேன்னு சந்தோஷமா இருன்னு" சொல்லிட்டு இந்த பொண்ணை பிளாக் பண்ணிடுறான். ரமா சொல்கிறா, "என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்? எங்கள் அப்பாவே இறந்து போயிட்டாரு. கல்யாணம் நின்று போச்சு. எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு முடியல. இருக்கிறது ஒரே வேலை தான். அவனை எதிர்த்து நான் என்ன பண்ண முடியும்னு அமைதியாக இருந்தேன்.
இந்த கடைசியாக இறந்த பொண்ணோட போஸ்ட்டை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்தது. நான் எப்படியெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தேனோ அந்த பயத்தெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அவனுக்கு சாவு தான் தீர்வாக இருக்கக்கூடாது. அவன் கடைசி வரைக்கும் பயப்படணும்னு இது எல்லாத்தையும் நான் பண்ணேன்னு சொல்கிறா. அபர்ணாவோட புருஷன் மாத்திரை சாப்பிட்டு நாடகம் ஆடி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அபர்ணா அதை பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்த ரமாவும் பார்த்துருப்பாங்க. முன்னாடியே பாதிக்கப்பட்ட பொண்ணு இறந்தப்போ கூட ரமா அங்கேருந்து அபர்ணா எப்படி ஷாக் ஆனாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஷாக் ஆகியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அபர்ணாட்ட சொல்லும் போது அபர்ணாவும் அழுகுறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. பொண்ணுங்க எவ்வளோ நாளைக்கு தான் வாயை மூடிக்கிட்டே இருக்கிறது, கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அபர்ணாவும் ரம்மாவை நீங்கள் என் கூட வான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அபர்ணாவோட புருஷன் எல்லா ஃபேமிலியோடையும் சேர்ந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கான். ரம்மாவை பார்த்த உடனே பதறான். இந்த ரம்மாவும் கேட்குறா, நான் கொடுத்த கிஃப்ட் சென்ட் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு அந்த பூ எடுத்து காமிச்ச உடனே இவன் பதறி போய் பயந்து பேனிக் அட்டாக் ஆகுது. அதை பார்த்து ரம்மா சந்தோஷப்படுறா. அபர்ணா சொல்கிறாங்க, ஆல்ரெடி ஒரு பொண்ணை கொண்டுட்டேன், என் வாழ்க்கையை அழிச்சிட்டேன், இந்த ரம்மாவோட வாழ்க்கையும் அழிச்சிட்டேன், இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கை தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே டைமில் ரம்மா நினச்ச மாதிரியே இவன் பயந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த இறந்த பொண்ணுக்காக அபர்ணா, ரம்மா, ஊரில் இருக்க எல்லாருமே சேர்ந்து மெழுகுவத்தி ஏற்றிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க.